Hi, my dear Bollywood peoples in the world. Good morning. At the same time, அன்பு செல்வங்களே, ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ். தாத்தா உங்கள நினச்சு தான் ரொம்ப கவலைப்படுறேன். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல. தாத்தாவுக்கு வயசு ஆமாம் வயசாகி போச்சா. ஐ ஃபீல் ஐ ஃபீல்ஸ் பேட். ஆமாம், உங்கள நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன். இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நீங்கள் இப்படி கஞ்சா, தண்ணி, பொண்ணு, ராபரி, திருட்டு, கொள்ளை, செயின் ஸ்நாச்சிங் இதெல்லாம் விட அநியாயமாக அந்த ரேசிங் அதான் இப்போ மோட்டர் சைக்கிள் ஓட்டுறேன், அப்பா அம்மாவை ஏமாற்றி அடம்பிடிச்சி சோத்துன மாட்டேன், அப்படி மாட்டேன், இப்படி மாட்டேன் சொல்லி அந்த மோட்டர் சைக்கிள் வாங்கி அது இந்த பக்கம் இந்த ராயப்பேட்டாவா ரீசெண்ட்லி ஐ ஹேர்டு ஒன் நியூஸ். அது யாரையோ போய் ஆக்சிடென்ட் பண்ணி அதில் ஒரு சின்ன பையனை செத்து போயிட்டானா. யாரோ ஒரு டி நகரில் அந்த ட்ரெஸ் கடையா ஏதோ சம்திங் சரியாக தெரில. ஏன் இந்த மாதிரி இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைங்கப்பா நீங்கள் போய் இந்த மாதிரி ஏன்ப்பா இப்படி மாதா பிதா குரு சரியில்லையா, சமூகம் சரியில்லையா, அரசியல்வாதிகள் சரியில்லையா, இப்படியே உலகம் பூரா இப்படிதான்ப்பா ஓடுது. உலகம் பூரா நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி இந்தியா, த டோட்டல் வேர்ல்டு லைக் திஸ். இயற்கை உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுதுப்பா இயற்கை. ஆமாம், என் பிள்ளைங்க, என் சின்ன பிள்ளைங்க, என் 2K கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நாசமாக போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. டிக்கேர் ஒரு கதை சொல்கிறேன், சின்ன குட்டி கதை. கல்லுக்குள் ஈரம் சொல்லுவாங்க. கல்லுக்குள் ஈரம் தெரியுமா? இப்போ நான் ஒரு கல் மாதிரி கடாமனா திட்டின்னு போயிடுவேன். கல் பயங்கரமான பாறாங்கல். இந்த சிவாஜி கிராமம் பார்த்தியா, வீர சிவாஜி, அவன் கோட்டை கட்டுறதுக்கு ஊர் அங்கங்கே எல்லாம் போய் பாறைங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு கட்டினானா. அப்போ அவங்க குரு ஒருத்தர், அவர் பேர் என்னமோ நல்ல பேர் எனக்கு தெரியல, அவரை கூட்டின்னு வந்து பாருங்கள், ஆமாம் 1000 பேர் எங்கிட்ட வேலை செய்கிறாங்க, இந்த கோட்டையை கட்டிகிட்டு இருக்கு, 1000 பேருக்கு சிவாஜி தான் சோறு போடுறான் அப்படின்னா அவன். அப்போ சொன்னான் நான் சிவாஜி. அதுக்கு அந்த குரு அவருடைய குரு சொன்னாரா, டேய் இந்த கல் இருக்கிறது, இந்த தேரை இருக்குது, இந்த தேரைக்கு நீ தான் சோறு போடுறியா? தேரைக்கு யார் சோறு போடுறா? இயற்கை போடுது. தேரை பாறைக்கு உள்ளார இருக்கும். பாறைக்கு உள்ளார எப்படி அது உள்ள போச்சுன்னே தெரியாது. அதான் கல்லுக்குள் ஈரம். இந்த மாதிரி இந்த கல் இந்த பாறை இந்த பாறைக்குள்ளேயும் ஈரம் இருக்குப்பா. அதான் அன்பு இருக்கிறதுனாக்கே தான் அன்பு. உலகம் முழுக்க எங்கேயோ அன்பு இருக்குது. அதனால தான் அந்த இயற்கை இன்னும் இயங்கி கொண்டு இருக்கிறது. 800 கோடி பேர் இருக்கான். 8 பேர் அன்போடு இருந்தால் போதும்ப்பா, உலகத்தை காப்பாற்றிடலாம். அன்பாக இருங்க, உலகத்தை காப்பாற்றுங்க.